வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களிடம் பேசப் போகிற விஷயம் உங்க வாழ்க்கையை அமைதியாக காப்பாற்றக்கூடிய ஒரு உண்மை, ஒரு நேர்மையான கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நல்லவனாக இருந்ததற்காக யாராவது உங்களை பயன்படுத்தி இருக்காங்களா? நீங்க மனசார உதவினவர்களே ஒரு நாள் உங்களை அலட்சியப்படுத்தி இருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமா காயப்படுபவர்கள் கெட்ட மனிதர்கள் இல்ல, அதிகமா நம்புற நல்ல மனிதர்கள். சாணக்கியர் சொல்றார், அறிவில்லாத அன்பு ஒரு நாள் வலியாக மாறும். அதனாலதான் இன்று வாழ்க்கையை பாதுகாக்கும் 15 ஆழமான விதிகளை பார்க்க போகிறோம். ரூல் 1, எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி செய்யாதே. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? எல்லாரையும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும், எல்லாரையும் சேவ் பண்ணணும், இப்படி நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன? நீ எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. சில பேர் நீங்க கொடுக்கிற அன்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் உங்க நல்ல மனச பலவீனம் என்று நினைப்பாங்க. சில பேர் உன்னை பயன்படுத்திக்கிட்டு போயிடுவாங்க. நினைவில் வை, மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒருவரை காப்பாற்றும் போது அவர் உன்னையும் கீழே இழுத்து விடலாம். அதனால உதவி செய், ஆனா உன்னை இழந்து விடாதே. ரூல் 2, அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாதே. புத்திசாலி மனிதன் ஒவ்வொருத்தரிடமும் தன்னை நிரூபிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? உன்னை புரிஞ்சுக்க விரும்புறவனுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் போதும். உன்னை தவறாக புரிஞ்சுக்கவே நினைக்கிறவனுக்கு 1000 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் பயனில்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம எனர்ஜியை அதிகமா வீணாக்குறது என்ன தெரியுமா? நான் அப்படி இல்ல, நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, என் இன்டென்ஷன் அது இல்ல, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பது. ஆனா நினைவில் வை, சில பேருக்கு உண்மை வேண்டாம், அவர்கள் விரும்புற வேர்ஷன் மட்டும்தான் வேண்டும். அதனால அமைதியாயிரு. உண்மையானவர்கள் காலத்தால் புரிஞ்சுப்பாங்க. ரூல் 3, உன்னை எப்போதும் அவைலபிள் ஆக்காத. மனித மனசு ஒரு விசித்திரமானது. எளிதாக கிடைக்கிறத அது அதிகமா மதிக்காது. நீ எப்பவும் அவைலபிள், எப்பவும் ரெடி, எப்பவும் சாக்ரிஃபைஸ். ஒரு நாள் அது அப்ரிசியேஷன் இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடும். அதனால உன் நேரத்துக்கு வேல்யூ கொடு. சில கால்களை லேட்டர் அட்டெண்ட் பண்ணு. சில மெசேஜ்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணாத. சில நேரம் உனக்காக வை. இது ஆட்டிடியூட் இல்ல, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரூல் 4, அமைதியாக வளர கற்றுக்கோ. பல பேரின் ப்ரோக்ரஸ் ஏன் பாதியில் நின்று போகுது தெரியுமா? அவர்கள் ஆரம்பத்திலேயே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, நான் இத பண்ண போறேன், எனக்கு பெரிய பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிறகு என்ன ஆகுது? சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் நெகட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க, சில பேர் சைலண்ட் ஜெலசில வாட்ச் பண்ணுவாங்க. அதனால சாணக்கிய புத்தி என்ன சொல்றது தெரியுமா? முதலில் பில்ட் பண்ணு, பிறகு ரிசல்ட்ட காட்டு. சத்தமில்லாமல் வளர்ந்த மரம்தான் அதிக நிழல் தரும். ரூல் 5, எல்லாரிடமும் எமோஷனல் ஆகாத. நம்ம மனசு சாஃப்டாக இருக்கலாம், ஆனா எல்லாரிடமும் எமோஷனல் ஆகிட்டோம்னா அதுதான் நம்ம வீக்னஸ் ஆகிடும். சில பேர் உன் கண்ணீரை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவர்கள் அதை இன்ஃபர்மேஷன் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் ஆர்கியூமெண்ட் வந்தா அதே பெயினை உனக்கு எதிரா யூஸ் பண்ணுவாங்க. அதனால உன் மனதை எல்லாருக்கும் ஓபன் பண்ணாத. உன் வூண்ட்ஸை டிசர்விங் பீப்புள் கிட்ட மட்டும் காட்டுங்கள். ரூல் 6, சைலண்டா அப்சர்வ் பண்ணு. புத்திசாலி மனிதன் அதிகமா பேச மாட்டான், அவன் அப்சர்வ் பண்ணுவான். யாராவது உன் சக்சஸ பார்த்து ஜென்யூனா ஹாப்பி ஆகுறாங்களா? உன் ஃபெயிலியர் நேரத்தில் சப்போர்ட் பண்றாங்களா? உனக்கு பெனிஃபிட் இல்லாத நேரத்திலும் ஸ்டே பண்றாங்களா? இந்த 3 விஷயம் பார்த்தாலே ஒருத்தரின் உண்மை கேரக்டர் தெரிஞ்சிடும். நினைவில் வை, வார்த்தை நடிக்கலாம், நடத்தை முடியாது. ரூல் 7, எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுக்காத. உன் வாழ்க்கை ஒரு வீடு மாதிரி, யாரையும் உள்ளே வரவிடக்கூடாது. சில பேர் கியூரியாசிட்டிக்காக வருவாங்க, சில பேர் லோன்லினஸ்காக வருவாங்க, சில பேர் அட்வான்டேஜ் எடுக்க வருவாங்க. அதனால யார க்ளோஸா அலோவ் பண்றேன்னு கவனமா இரு. அனைவருக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. பவுண்டரி இல்லாத நல்லவன்
ஒரு நாள் பயன்படுத்தப்படுவான். ரூல் 8, ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்தில் தங்காத. ஒரு ஹார்ஷ் உண்மை. நீ அதிகமா டாலரேட் பண்ற அளவுக்கு சில பேர் அதிகமா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால உன்னை தொடர்ந்து இக்னோர் பண்றாங்கன்னா, உன் வேல்யூவை குறைக்கிறாங்கன்னா, உன்னை கன்வீனியன்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்றாங்கன்னா, அங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. அமைதியா டிஸ்டன்ஸ் வை. ஏன்னா உன்னை மதிக்காத இடத்தில் நீ கொடுக்கிற அன்புக்கும் வேல்யூ இருக்காது. ரூல் 9, எல்லாரிடமும் நல்லவனாக முயற்சி செய்யாத. இந்த உலகத்தில் எல்லாராலும் விரும்பப்படுற மனிதன் யாரும் இல்ல. நீ நல்லவனா இருந்தாலும் யாராவது உன்னை டிஸ்லைக் பண்ணுவாங்க. அதனால உன்னை மாத்திக்கிட்டு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி செய்யாத. உண்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா? சில பேர் உன்னை புரிஞ்சுப்பாங்க, சில பேர் தவறா ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது நார்மல். உன் பீஸை காப்பாற்று. ரூல் 10, கோபத்துல டிசிஷன் எடுக்காத. ஒரு நிமிஷ கோபம் பல வருட ரிலேஷன்ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஒரு இமோஷனல் மொமெண்ட் வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணிடும். அதனால கோபம் வந்தா பேசாத. அதிக எக்ஸைட்மெண்ட் வந்தா ப்ராமிஸ் பண்ணாத. மௌனம் பல நேரங்களில் பெரிய பிரச்சனையை தடுக்கிறது. ரூல் 11, தனிமைய பயப்படாத. பல பேர் லோன்லினஸ பயப்படுறாங்க. அதனாலதான் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்ல ஸ்டே பண்றாங்க. ஆனா நினைவில் வை, தவறான கம்பெனியை விட தனிமை நல்லது. தனிமை ஒண்ணு உடைக்காது, தவறான மனிதர்கள் தான் உடைப்பாங்க. சில நேரம் தனியா இருப்பது வீக்னஸ் இல்ல, அது ஹீலிங். ரூல் 12, உன் வாழ்க்கைய கம்பேர் பண்ணாத. சோஷியல் மீடியாவுல எல்லாரோட லைஃபும் பெர்ஃபெக்ட்டா தெரியும். ஆனா ரியாலிட்டி வேற. சில சிரிப்புகளுக்கு பின்னாடி பெயின் இருக்கும், சில சக்சஸ்க்கு பின்னாடி ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும். அதனால உன் ஜேர்னிய கம்பேர் பண்ணாத. மரங்கள் கூட ஒரே நேரத்துல க்ரோ ஆகாது. நீ லேட் இல்ல, நீ உன் நேரத்துல வளர்ற. ரூல் 13, உன் பீஸ ப்ரொடெக்ட் பண்ணு. மன அமைதி போயிட்டா வாழ்க்கையில எதுவும் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால எதவாக இருந்தாலும் உன் மென்டல் பீஸ ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா வை. அதற்காக சிலரை அவாய்ட் பண்ண வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல, சில கான்வர்சேஷனை முடிக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல. சில டிஸ்டன்ஸ்கள் வாழ்க்கைய காப்பாற்றும். ரூல் 14, எல்லாரும் பெர்மனன்ட் இல்ல. இது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. சில பேர் ஒரு சீசனுக்காக தான் வருவாங்க. அவர்கள் லெசன் கற்று தருவாங்க, பிறகு போயிடுவாங்க. அதனால யாராவது விட்டு போனதுக்காக உன்னை நீயே உடைக்காதே. சில பிரிவுகள் பனிஷ்மெண்ட் இல்ல, அது ப்ரொடெக்ஷன். ரூல் 15, உன்னை நீ மதிக்க ஆரம்பி. கடைசியாக, உலகம் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணும் தெரியுமா? நீ உன்னை எப்படி பார்க்கறன்னு பார்த்துதான். நீ உன்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டா உலகமும் அப்படிதான் பண்ணும். நீ உன் நேரத்துக்கு வேல்யூ கொடுத்தா உலகமும் கொடுக்கும். நீ உன் பீஸ ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சா வாழ்க்கை ஸ்லோலி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நினைவில் வை, சாஃப்டாக இரு ஆனா வீக் ஆகாதை. கைண்டாக இரு ஆனா ஃபூலிஷ் ஆகாதை. லவ் பண்ணு ஆனா உன்னை இழந்து விடாதே. இறுதியாக ஒரு விஷயம், வாழ்க்கையில் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. சிலரை தூரத்தில் வைப்பது அகம்பாவம் இல்லை, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். சில மௌனங்கள் உன் மன அமைதியை காப்பாற்றும், சில எல்லைகள் உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இந்த உண்மையை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான ஆழமான வாழ்க்கை உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.